இன்றைய டிஃபன் கேரட் சட்னி, ராகி தோசை. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், வெங்காயம், தக்காளி, கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டோம்னா கேரட் சட்னி ரெடி. கேரட் நல்லா வதங்கிடுச்சு. கேரட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சட்னியில் சேர்த்து கார சட்னி நினச்சி சாப்பிட்ருவாங்க. கேரட்டில் நல்லா விட்டமின் சத்துலாம் இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ராகி தோசை பார்க்கலாமா? 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். இதே அளவுக்கு 2 கப்பு நம்ம இட்லி மாவு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். இட்லி மாவு தண்ணி ஊற்றி ராகி மாவும் அந்த இட்லி மாவும் சேர்கிற மாதிரி நல்லா அப்படி கலந்துக்கணும். டெய்லி நம்ம அந்த வெள்ளை அரிசியே பயன்படுத்தி இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி ராகி, கம்பு இது ஏதாவது மாவு கலந்து நம்ம சுடும்போது நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. வெங்காயம் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ராகி கேழ்வரகில் அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது. கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே இருக்கனால நம்ம அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. கேரட் சட்னி, ராகி தோசை ரெடி. சர்க்கரை நோய் இருப்பவர்களும் இந்த கேழ்வரகை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. அதோடு காய்கறிகளையும் சேர்த்து நாம் சட்னி செய்து கொள்ளலாம். இதே போல் புடலங்காய், மஞ்சள் பூசணி, பீர்க்கங்காய் சேர்த்தும் சட்னி செய்து கொள்ளலாம். இவ்வாறு காய்கறிகள் சேர்த்து செய்யும் பொழுது காலை உணவு ஒரு முழு பேலன்ஸ்டு டயட்டாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோல் உடல் ஆரோக்கியம் தொடர்பான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காலை உணவும் இவ்வாறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யோகா தெரப்பி, அக்குபங்க்சர் மற்றும் இயற்கை உணவுகள் மூலம் நம்மை நாமே உடல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.